ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா. இதை உருளைக்கிழங்கு போண்டான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மசாலா போண்டா அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க, இந்த சுவையான உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போது மாவு கிளறி வச்சிடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போது ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்தா போதும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிடுங்க. இதை நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது கரெக்டாக மாவு பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. நம்ம இப்போது ஆலு மசாலா செய்கிறதுக்காக நான் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். அப்போ தான் நீங்கள் கடிக்கும்போது அந்த வெங்காயத்தோட ஸ்பைசியான டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி வதங்கிட்டு வர ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை ஆட் பண்ண உடனே அதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கிளறி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு மல்லித்தூள் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் மல்லித்தூளையும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கிளறி வச்சுடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சதை நம்ம பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி லைட்டாக எடுத்தாலே போதும். அவ்வளோதாங்க, எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலே போதும். இப்போ சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.